ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். செல்லம்மா சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் செல்லம்மா சித்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மகேந்திரன் இப்போவே நிச்சயதார்த்த பத்திரிகையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருங்க, அப்போ நேரம் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செல்லம்மா சொல்ல, அதே மாதிரி சித்துவும் சொல்கிறாரு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடணும்னு வரும்போது மேகாவை கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது. எனக்கு என்னவோ கூப்பிடுறது சரின்னு படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொன்னாலும் பக்கத்தில் இருந்து கூப்பிடலன்னா எப்படி செல்லம்மா, கண்டிப்பாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பத்திரிக்கை எடுத்துட்டு மேகா வீட்டுக்கு போறாங்க. சித்து செல்லம்மா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மேகா, ஆஹா என்ன அதிசயம், ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க முறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை மேகா, எங்கள் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான நோட்டீஸை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்குள்ளே நிச்சயதார்த்தெல்லாம் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் மேகா தெனாவட்டா பேச, மேகா நீ மகேஷ் கூட ரியாவையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறத கேட்ட மேகா, வரதெல்லாம் இருக்கட்டும் சித்து, இந்த ஃபங்க்ஷனுக்கு மாணிக்கத்தை இன்வைட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டதும் பதில் பேச முடியாமல் ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்து மேகா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது மேகா, மாணிக்கம் தானே கூப்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறத பார்த்த செல்லம் சித்துவை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாணிக்கம் ஃபங்க்ஷனுக்கு வருவா போல அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்க, உனக்கு தேவையில்லாத விஷயம் மேகா, அதனால உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கிளம்ப வெளியில வந்த சித்துவை பார்த்த செல்லம்மா, கண்டிப்பா நீங்க மாணிக்கத்தை கூப்பிட தான் போறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுல என்ன தப்பு இருக்கு செல்லம்மா, மாணிக்கத்தை கூப்பிட்டா என்ன, வந்தா நல்லவனா மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றதை கேட்ட செல்லம்மா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சித்து வந்து சமாதானப்படுத்துறாங்க செல்லம்மாவை. அப்புறமா மாணிக்கத்தை ஃபங்க்ஷன்ல கூப்பிடுறாங்களா இல்ல மாணிக்கம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண போறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.